500 ரூபாய் கொடுத்து 5 குவார்ட்டர் கேட்டால் கூட தரமாட்டுறாங்க. பெட்ரோல் பங்கில் போய் 100 ரூபாய் 300 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் கூட 200 ரூபாய் தரமாட்டுறாங்க. 500 ரூபாய்க்கு போட்டுண்ணா 500 ரூபாய்க்கு போட்டால் அப்போ நாங்கள் சம்பாதிக்கிறதே 500 ரூபாய்னும் போது அப்போ வீட்டுக்கு என்ன எடுத்துமா 500 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு இதுக்கு என்ன திடீர்னு அறிவிப்பு? இது நாங்கள் தான் கஷ்டப்படுறோம். அதாவது பாருங்கள், காலையில் 1 கிலோ அரிசி வாங்க போனோம் 500 ரூபாய் எடுத்துன்னு தரமாட்டுறாங்க. அப்போ நாங்கள் என்ன வயிற்றுக்கு என்ன செய்யணும்? முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு இப்படி பண்ணால் சில்லற மக்களுக்கு ஏதாவது ஒரு 5 நாளைக்கு இந்த மாதிரி ஒரு 10,000 5,000 முட்டை வாங்குங்க, அதுக்கப்புறம் வாங்காதீங்கன்னு சொல்லலாம் பரவாயில்ல. இது தவறானதா இல்லையா? பெயிண்ட் வேலைக்கெல்லாம் போனவங்க நாங்கள் இப்போ எங்களா பண்ண இப்போ நாங்களே இப்போ பெயிண்ட் வேலைக்கு போய்ட்டு 2,500 ரூபா 500 ரூபா 500 ரூபான்னு ஒரு பாயிண்டில் இருக்குது. இப்போ எங்கே மாற்ற முடியும்? என்னதான் பண்ண முடியும்? அப்போ சாப்பாடு எத்தனை சில்லறை கொடுக்க மாட்டானுங்க, எதுவுமே பண்ண மாட்டானுங்க. ஆச்சு இது ஒரு பெட்ரோல் பங்கு போனாலும் நாங்கள் 500 ரூபா கொடுத்தாலும் செல்ல மாட்டேதுன்றாங்க. சரின்றது ஒயின் ஷாப்பில் வரோம். நாங்கள் அந்த 500 ரூபா தான் இருக்குது. நாங்கள் ஒரு மேஸ்திரிகிட்ட நாங்கள் போனால் கூட 3,000 ரூபா 2,000 ரூபா வாங்கிட்டு வந்தாலும் எல்லாம் 500 நோட்டு தான் கொடுக்குறாங்க. இப்போ திடீர்னுனாக்கா 100 ரூபாய்க்கு நாங்கள் எங்கே போவோம்? 4 பேர் நாங்கள் நிற்கிறோம். டாஸ்மார்க்கில் வாங்க மாட்டேன்னா காரணம். சரி இவங்ககிட்ட 100 ரூபா வாங்குகிறோம், நான் 100 ரூபா போகிறோம், எல்லோரும் 100 ரூபா போட்டு வாங்குகிறோம். எல்லாம் வாங்கி எத்தனை பேர் 500 ரூபா கொடுத்தா கூட டாஸ்மார்க்கில் சொல்கிறாங்க ஒரே கேள்வி, நான் 500 ரூபா வாங்க மாட்டேன். பெட்ரோல் பங்கில் வாங்குறாங்க, ஹாஸ்பிட்டலில் வாங்குறாங்க, இது வாங்குறாங்கன்றாங்க, எல்லாம் வாங்குறான்றாங்க. சரி சொல்லி மருந்து கடையில் போயிட்டு கேட்டாலும் ஒரே வார்த்தை சொல்கிறாங்க, என்னன்னு என்கிட்ட மருந்து இல்லை ஸ்டாக்குன்றாங்க. கேட்டாக்கா அந்த 500 ரூபா நோட்டை பார்த்துட்டு ஸ்டாக்கை வச்சுக்கின்னு 500 ரூபா கொடுத்தாலும் ஸ்டாக்கை வச்சுக்கின்னு என்கிட்ட மருந்து இல்லைன்றாங்க. இப்போ பொதுமக்களுக்கு இப்போ நாங்கள் யாராவது ஒரு குத்துபா அடிபட்டாலும் கடனை வாங்கினாலும் யார்கிட்ட 100 ரூபா நோட்டு இருக்குது, 50 ரூபா நோட்டு யார்கிட்ட இருக்குது? யார்கிட்டையுமே இல்லை. இது பொதுமக்களை ரொம்ப இது கொஞ்சம் நீங்கள் முன்னாடி கொஞ்சம் அருகே குத்துருக்கலாம். காலையில் ஒரு 9 மணிக்கோ ஒரு 10 மணிக்கோ அதுமாரி கொடுத்துருந்தா கூட மக்களுங்க ஓனர்கிட்ட வாங்கும் போது இல்லை சார் இது மாதிரி மாறாதுன்றாங்க. நாங்கள் பொதுமக்களாக நாங்கள் எங்களுக்கு வேணாம் சார் அந்த 500 ரூபா எங்களுக்கு சில்லறையாக கொடுங்க, நாங்கள் வாங்கிப்போம். நீங்கள் 12 மணிக்கு மேலே இதுமாரி பண்ண பிறகு நாங்கள் 100 ரூபாய் இல்லாமல் வீட்டில் 500 ரூபா வச்சுக்கிறோம்னாக்கா இப்போ மல்லிகை கடையில் எதுவுமே கொடுத்தாலும் சாமான் கொடுக்க மாட்டான். கேட்டால் சில்லறை இல்லை. பால் பாக்கெட் கடையில் யாருமே சரி எங்கே போனாலும் சில்லறை இல்லை, கேட்டால் சில்லறை இல்லை. இதில் கேட்டீங்கன்னாக்கா சில்லறை வச்சுக்கிறவங்க இப்போ பிளாக் மணி மாரி 500 ரூபாய்க்கு 50 ரூபா வட்டி தரேன், 50 ரூபா பிடிச்சிக்கின்னு 500 ரூபா நான் கொடுத்தாக்கா அவங்க 50 ரூபா பிடிச்சிக்கின்னு 450 ரூபா தரேன்றாங்க. கருப்பு பணம் வரட்டும், ஏழை மக்கள்கிட்ட இல்லை கருப்பு பணம்.